பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமளே உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 56:11. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இங்கே ஒரு உருக்கமான வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். நான் யாரை நம்பலை, தாய் தகப்பன் நம்பலை, சகோதரன் நம்பலை, ஃப்ரெண்ட்ஷிப் நம்பலை, யாரும் நம்பலை. நான் நம்புவதெல்லாம் இயேசு. தேவனை நம்பியிருக்கிறேன், எல்லா காரியத்துக்கும் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். எப்படியாப்பட்ட பிரச்சனை வரட்டும், எனக்கு என்ன, என்னோடு இருக்கிற ஒரு இயேசு. நான் பயப்படேன். மனுஷன் இப்படியாப்பட்ட மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். நமக்குள்ள இருக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். சகலத்தையும் அவரால் உருவாக்க முடியும், உடைக்கவும் முடியும். அதனால தான் தாவீது சொல்கிறார், தேவனையே நான் நம்பியிருக்கிறேன்பா, நான் பயப்படவே மாட்டேன் எந்த காரியத்தை கொடுத்தோம். மனுஷன் எனக்கு முன்னாடி என்ன செய்வேன்? மனுஷனை உண்டாயின்னு ஒரு இயேசு தானே, அப்படியேப்பட்ட மனுஷனே என் கூட இருக்கிறாரு, இந்த மனுஷன்லாம் என்ன பண்ண முடியும்னு தாவீது கேட்குறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கொடுங்க, இயேசு உங்கள் பக்கத்தில் வந்துட்டார்னா, இயேசு உங்களோடு இருந்துட்டார்னா, நம்பி இருக்கிறவங்க யாரெல்லாம் இயேசு நம்பி இருக்கிறீங்களோ பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இயேசு சர்வ வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டு பண்ணாருங்க. சர்வத்தையும் ஆளுகிற தேவன் அவர் தாங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாருங்க. மனுஷன் என்னங்க பண்ண முடியும்? பயப்படாதீங்க. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள். இயேசு என்னோடு இருக்கிறார். எப்படியாப்பட்ட போராட்டமோ, என்னப்பட்ட வியாதியோ எது வந்தாலும்னா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் சுகம் கொடுக்குறவர் இயேசு என்னோடு இருக்கிறார். கட்டுகளை உடைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். காயங்களை எண்ணெய் பூசுகிறவர் என்னோடு இருக்கிறார். சுகம் அளிக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று தாவீது சொன்னவர்கள் நீங்களும் சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பயம் வராது. நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலான தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. அதுக்காகத்தாங்க அந்த வார்த்தை காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருவோம் தகப்பனே. இந்த நாளில் கர்த்தாவே, நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறீங்கப்பா, அதனால் நான் பயப்பட மாட்டேன்பா. இத்தனை நாள் பயந்து கொண்டு இருந்தேன், இந்த வார்த்தை கேட்டேன்பா தகப்பனே, இதுக்கு மேட்டு நான் பயப்பட மாட்டேன்பா. சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறீங்கப்பா, அதனால் எனக்கு பயம் கிடையாதுப்பா. எப்படியாப்பட்ட மனுஷன் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நான் உன்னை நோக்கி பார்த்துருக்குறேன்ப்பா. நீ தான்ப்பா என் பக்கத்தில் இருக்கீங்க, நீ தான்ப்பா என் அருகாரின்னு இருக்க. இயேசுவே, நீ சொன்ன மாதிரி நான் எவருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் இயேசு ஒருவர் என்னோடு இருக்கும்போது எல்லாத்தையும் அவர் வாய்க்க, என்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறோ இந்த நாளிலே அதை ஆசீர்வதித்து உங்களை நடத்த போகிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.